வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஏழைகளுக்கு உதவ காதி பொருட்களை வாங்கும்படி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. ஞாயிறு தோறும் ரேடியோவில் உரையாற்றவும் திட்டம். விஜயதசமி தினத்தன்று குழந்தைகள் பள்ளிகளில் சேர்ப்பு. அரசியல் அகரம் எழுதி கல்வி கற்பிப்பு துவக்கம். ஜெயலலிதாவுக்கு ஏர் கூலர், டிவி வசதி. முதல் தளத்தில் உள்ள சிறை அறைக்கு மாற்றம். விரிவான செய்திகள். ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் காதி தயாரிப்புகளை வாங்க வேண்டுமென நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வானொலி உரையில் அழைப்பு விடுத்துள்ளார். விஜயதசமி விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக வெள்ளியன்று வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இதயத்திலிருந்து என்ற தலைப்பில் 15 நிமிடங்கள் உரையாற்றிய மோடி பல்வேறு அறிவுரைகளை நாட்டு மக்களுக்கு வழங்கினார். செவ்வாய் கிரகத்துக்கு வெற்றிகரமாக இந்திய விஞ்ஞானிகள் விண்கலத்தை அனுப்பியதை சுட்டிக்காட்டி இந்தியர்களிடம் திறமைக்கு பஞ்சமில்லை என்றார். நமது வலிமையை நாம் மறந்து விடுவதே பிரச்சினைகளுக்கு காரணம் என்று கூறிய பிரதமர் மோடி சுவாமி விவேகானந்தரின் சிறிய கதை ஒன்றை கூறினார். அந்த கதையில் வரும் செம்மறியாட்டால் வளர்க்கப்பட்ட ஒரு சிங்கம் எப்படி இன்னொரு சிங்கத்தை பார்த்து தன்னுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டதோ அதேபோல நாட்டு மக்கள் விரக்தி எண்ணத்தை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காதி தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் என கூறிய மோடி ஒவ்வொரு இந்தியரும் ஒரு காதி தயாரிப்பையாவது வாங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஒரு கர்ச்சீஃப், பெட்ஷீட்டை காதியில் வாங்கினால் கூட அதன் மூலம் ஏழைகள் பயன்பெறுவர் என்றும் மோடி கூறினார். மக்களுடனான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் மக்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து தனக்கு கடிதம் எழுதலாம் என்று வேண்டுகோள் விடுத்த பிரதமர் மோடி தங்கள் மனதை கவர்ந்த சம்பவங்கள் குறித்தும் தன்னிடம் கருத்து பரிமாறலாம் என்றும் பேசினார். வியாழனன்று இந்தியாவை சுத்தப்படுத்தும் இயக்கத்தை துவக்கி வைத்ததை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி நாட்டை சுத்தமாக்கும் இயக்கத்தில் நாட்டு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆண்டுக்கு 100 மணி நேரமாவது நாட்டை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். எதிர்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு ரேடியோ மூலம் உரையாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். சரஸ்வதி பூஜை வழிபாட்டை தொடர்ந்து விஜயதசமி அன்று அகரத்தை அரிசியில் எழுத வைத்து தங்கள் குழந்தைகளை பெற்றோர் பள்ளியில் சேர்த்தனர். கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு இந்தியாவிலேயே தனி கோவில் அமைந்துள்ள இடம் திருவாரூர் கூத்தனூர் சரஸ்வதி கோவில் மட்டுமே. இக்கோவில் தமிழ் புலவர் ஒட்டக்கூத்தர் வணங்கிச் சென்றது என்ற பெருமையுடன் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு இக்கோவிலில் சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடந்தன. சரஸ்வதி கடவுளின் பாத தரிசனத்தை திரளான பக்தர்கள் வணங்கிச் சென்றனர். மாணவ மாணவிகள் தங்களது பாட புத்தகங்களை வைத்து வணங்கி தீபமேற்றி வழிபாடு செய்தனர். சரஸ்வதி பூஜையை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை விஜயதசமி அன்று மாணவர் சேர்க்கை நடந்தது. விஜயதசமி நாளில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதை துவக்கி வைத்தால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் என்பது ஐதீகம். இதற்காக பள்ளிகளில் சிறப்பு யாகம் நடந்தது. தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோர் அரிசியில் அகரத்தை எழுதி கல்வி கற்பதை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்துவிட்டனர். விஜயதசமி அன்று நமது குழந்தைகளுக்கு அட்சராபியாசம் என்ற முறையிலே நெல் மணி அல்லது அரிசியிலே ஆ என்ற எழுத்து அல்லது ஓம் என்ற எழுத்தை எழுதும் பொழுது அவர்கள் எதிர்கால வாழ்க்கையில் தங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் என்று ஐதீகம். குமரி மாவட்டத்தில் அனைத்து கோவில்களிலும் எழுத்துக்களை கற்றுத்தரும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடந்தது. சரஸ்வதி தேவிக்கு பூஜை வைக்கப்பட்டு ஒரு தாம்பலத்தில் அரிசியை நிரப்பி வைத்து அதில் குழந்தையின் விரலால் ஹரி ஸ்ரீ என்று எழுதி எழுத்து தொடங்கி கொடுக்கப்பட்டது. படித்த அறிஞர்கள், வயதில் மூத்த ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் போன்றோர் இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஜெயலலிதாவின் விருப்பப்படி அவரது சிறையறை முதல் தளத்துக்கு மாற்றப்பட்டதோடு ஏர் கூலர் வசதியுடன் டிவியில் தமிழ் சேனல்கள் இணைப்பும் வழங்கப்பட்டுள்ளது. சொத்து வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹாரம் மத்திய சிறையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அடைக்கப்பட்டுள்ளார். அவரது விருப்பத்தை ஏற்று சிறையின் பெண்கள் பிரிவில் முதல் மாடியில் உள்ள சிறை அறைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளார். பிற கைதிகளிடமிருந்து தனிமையை விரும்புவதாக அவர் தெரிவித்ததை ஏற்று சிறையறை மாற்றப்பட்டதுடன் அவரது சிறை அறையில் ஏர் கூலர் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிவியில் தமிழ் சேனல்கள் பார்க்கவும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் விரும்பும் தமிழ் பத்திரிகைகள் அனைத்தும் அவருக்கு வழங்க
வழங்கப்படுவதாகவும் சிறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜெயலலிதா நீரிழிவு நோயாளி என்பதால் சிறை உணவுகளை அவர் சாப்பிடுவதில்லை. இளநீர், எலுமிச்சை சாதம், ரொட்டி, தயிர் சாதம், பழங்கள் போன்றவற்றையே அவர் சாப்பிடுவதாகவும், பாதுகாப்பு காரணம் கருதி காலை மற்றும் மாலை நேரத்தில் நடைப்பயிற்சியையும் அவர் கைவிட்டுள்ளதாகவும் சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டாக்டர்கள் அவருக்கு வழக்கமான பரிசோதனைகள் அனைத்தையும் மேற்கொள்வதாகவும், அவர்களுடன் ஜெயலலிதா இயல்பாக பேசுவதாகவும் அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஜெயலலிதாவுக்கு நீதி வழங்க கோரி அதிமுக எம்பிக்கள் பார்லிமென்ட் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஜெயலலிதாவுக்கு உடனடி ஜாமீன் வழங்க வலியுறுத்தி அதிமுகவைச் சேர்ந்த எம்பிக்கள் பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி ஜெயந்தி தினத்தன்று நடந்த இந்த உண்ணாவிரதத்தில் லோக்சபா, ராஜ்யசபாவைச் சேர்ந்த அதிமுக எம்பிக்கள் 45 பேர் பங்கேற்றனர். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரதம் இருந்தனர். அதிமுகவின் பார்லிமென்ட் குழு தலைவர் வேணுகோபால் கூறுகையில், ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்குவதில் திட்டம் போட்டு தாமதம் செய்வதாக குற்றம் சாட்டினார். To draw the attention of the nation to express our anguish and feelings to the nation. What we feel here, there seems to be a internal and inordinate delay in granting bail to Purachi Thalavi Amma. There seems to be a planned attempt to delay Amma due justice by choosing a Saturday. We want early release of Amma. செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா ஜாமீன் கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. NLC இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். நெய்வேலியில் உள்ள NLCயில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளியன்று காலை NLCயின் இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட பேரணியாக குடும்பத்தினரோடு NLC ஊழியர்கள் வந்தனர். முற்றுகை போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுக்கவே அங்கேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். 5000த்திற்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 1 மாதத்தை தாண்டிய நிலையில் இதனால் மின் உற்பத்தியில் பாதிப்பில்லை என்று NLC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்களால் 1400 கோடி ரூபாய் லாபம் வரும் நிலையில் காலி பணியிடங்களில் படிப்படியாக தங்களை சேர்த்து பணி நிரந்தரம் செய்யும்படி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்றுள்ள நடிகர் கமல், இந்தியாவை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தில் 9 பேருக்கு பதிலாக 90 லட்சம் பேரை இணைக்க உள்ளதாக கூறியுள்ளார். சுத்தமான இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தில் காந்தி ஜெயந்தி அன்று கிளீன் இந்தியா என்ற இயக்கத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி 9 பிரபலங்களை இதில் இணைய அழைப்பு விடுத்ததுடன் அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் 9 பேரை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவர்களில் ஒருவரான நடிகர் கமலஹாசன் மோடியின் அழைப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதோடு 9 பேருக்கு பதிலாக தன்னால் 90 லட்சம் பேரை இந்த இயக்கத்தில் இணைக்க முடியும் என்று உறுதி தெரிவித்துள்ளார். எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கும் புதிய ஒரு கடமையாக நான் நினைக்காமல் செய்த கடமைக்கான ஒரு பாராட்டாக நினைத்து தொடர்ந்து செயல்படுவேன். தேர்ந்தெடுத்த இந்த 9 பேர் இன்னும் 9 பேரை தேர்ந்தெடுக்க அவர் பணித்திருக்கிறார். முடிந்தால் இன்னும் 90 லட்சம் பேரை சேர்க்க வேண்டியது எனது கடமையாக, இயலும் கடமையாக நான் நினைக்கிறேன். இதேபோல மோடியின் அழைப்பை ஏற்றுள்ள மற்ற 8 பிரபலங்களும் கிளீன் இந்தியா இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட உறுதியளித்துள்ளனர். பிரபல தொழிலதிபரும் காந்தியவாதியுமான பொள்ளாச்சி மகாலிங்கம் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 91. பிரபல தொழிலதிபரும் காந்தியவாதியுமான பொள்ளாச்சி மகாலிங்கம் வியாழக்கிழமையன்று சென்னையில் நடந்த வள்ளலார் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். AVM ராஜேஸ்வரி அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் சொற்பொழிவாற்ற இருந்தார். விழா நடந்து கொண்டிருந்த போதே பொள்ளாச்சி மகாலிங்கம் திடீரென மயங்கி சரிந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவரது உடல் பொள்ளாச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 1923 பொள்ளாச்சியில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நா. மகாலிங்கம். பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் 1952 முதல் 67ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் MLAவாக இருந்தவர்.
சக்தி குழும நிறுவனங்களின் தலைவரான மகாலிங்கத்தை கடந்த 2007 பத்ம பூஷன் விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. காந்தியத்தை வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் வள்ளலார் வழியில் சுத்த சமரச சன்மார்க்கத்திற்காக பல்வேறு பணிகளை செய்துள்ளார். தனது பதவி காலத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பொள்ளாச்சிக்கு பெற்று தந்துள்ளார். வயது முதிர்வு காரணமாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தாலும் வள்ளலார் காந்தி தொடர்பான நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்வார். இந்நிலையில் காந்தி ஜெயந்தி அன்று வள்ளலார் குறித்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவரது உயிர் பிரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காந்தி ஜெயந்தி அன்று நடக்கும் கிராம சபை கூட்டம் ரத்து செய்யப்பட்டதால் மனுவுடன் வந்த கிராம பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மத்திய அரசின் உத்தரவுப்படி ஆண்டுதோறும் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி கிராமங்கள் தோறும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்று கிராம மக்களின் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணும் வகையிலான முக்கிய கூட்டமாக கிராம சபை கூட்டம் கருதப்படுகிறது. ஆனால் காந்தி ஜெயந்தி தினமான வியாழனன்று தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில் இக்கூட்டம் நடக்கவில்லை. வேலூர் மாவட்டம் பொய்கை, சத்தியமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளிலும் அரக்கோணத்தில் உள்ள ஆத்தூர், புதூர், புதுகேசவபுரம், அசமந்தூர் உள்ளிட்ட 743 ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடக்கவில்லை. ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் பூட்டி கிடந்தன. சொத்து சேர்ப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறையில் இருப்பதால் இக்கூட்டம் தொடர்பாக முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி நாள்ல கிராம சபா கூட்டம் நடத்துறது வழக்கம். அதுக்காக நான் மனு கொடுக்கலான்னு வந்தேன். இங்க வந்தா கிராம சபா கூட்டம் 12ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டு சொல்றாங்க. எதுக்காக தள்ளி வச்சுக்கிறாங்கன்னு கேட்கும்போது ஜெயலலிதாவை சிறையில தள்ளிட்டாங்க, அதனால கிராம சபா கூட்டம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. இது தொடர்பான முன்னறிவிப்பு ஏதும் இல்லாததால் வழக்கம் போல் மனுக்களுடன் வந்த கிராம மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். காந்தி ஜெயந்தி தினத்தில் கன்னியாகுமரி காந்தி மண்டபத்தில் அவரது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் விழுந்த சூரிய ஒளியை நூற்றுக்கணக்கானோர் வணங்கி அஞ்சலி செலுத்தினர். அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் அஸ்தி 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கன்னியாகுமரி கடலில் கரைக்கப்பட்டது. முன்னதாக கடற்கரையில் அவரது அஸ்தி வைக்கப்பட்டு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அஸ்தி வைக்கப்பட்ட இடத்தில் அவரது நினைவாக மண்டபம் கட்டப்பட்டு 1956ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. 79 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த மண்டபம் 1/2 ஏக்கர் பரப்பளவில் இந்திய கலாச்சாரம், பண்பாடு, இறையாண்மையை எடுத்துக்காட்டும் வகையிலும் அகிம்சை, சமாதானம், வாய்மையை உணர்த்தும் வகையிலும் சிறந்த கட்டடக் கலையுடன் கட்டப்பட்டுள்ளது. இங்கு ஆண்டுதோறும் காந்தி ஜெயந்தி நாளில் பகல் 12 மணிக்கு அவரது அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட இடத்தில் சூரிய ஒளி விழும் வகையில் இந்த மண்டபம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காந்தி ஜெயந்தி தினத்துக்கு 2 நாட்கள் முன்னதாக, அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி முதலே இந்த கட்டட மேற்கூரை துவாரம் வழியாக சூரிய ஒளி வரும். ஆனால் அஸ்தி கலசத்தில் இந்த ஒளி விழாது. காந்தி பிறந்த நாளில் மட்டும் இந்த அஸ்தி கலசம் மீது ஒளி விழும். சரியாக 11:55 மணிக்கு உள்ளே விழுந்த சூரிய ஒளி சிறிது சிறிதாக நகர்ந்து 12 மணிக்கு அஸ்தி கலச பீடத்தின் மீது விழுந்தது. அங்கு கூடி நின்றவர்கள் உணர்ச்சி பெருக்குடன் காந்தியடிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தினால இங்க அந்த காந்தி நினைவு மண்டபத்துல ரொம்ப சிறப்பா நிறைய கூட்டம் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களே அந்த ஒளியை பார்க்க வந்திருக்கோம். இந்த ஊர் மக்களும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் நிறைய மக்கள்கள் அந்த வருஷந்தோறும் இங்க பாக்குறாங்க. இந்த 12 மணினால இந்த சூரிய ஒளி இங்க அவரோட நினைவுல விழுறதுனால அது எல்லாரும் ரொம்ப சிறப்பா அவரோட நினைவாட்டு பார்த்துட்டு எல்லாரும் போறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முன்னதாக ராட்டையில் நூல் நூற்கும் நிகழ்ச்சியும் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடல் பாடும் நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் குமரி மாவட்ட கலெக்டர் சஜன் சிங் சவான் மற்றும் அதிகாரிகள், திரளான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விஜயதசமி விடுமுறையால் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. வெள்ளியன்று ஒரு சவரன் தங்கம் 20,360 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,545 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,315 ரூபாயாக இருந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி கோலு கலைவிழாவின் 7ஆம் நாளில் அம்மன் மகிஷாசுர மர்தினி அலங்காரத்தில் அருள் பாலித்தார்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி துவங்கிய நவராத்திரி கலை விழாவிற்கு ஜெயமங்கலம் சுபமங்கலம் எனும் மைய கருத்துடன் கொலு கண்காட்சி அமைக்கப்பட்டது. இதில் முதல் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் காட்சி கொடுத்தார். 2ஆம் நாள் ஊஞ்சல் அலங்காரத்திலும், 3ஆம் நாள் சயன திருக்கோலத்திலும், 4ஆம் நாள் அம்மன் முருகனுக்கு வேல் வழங்கும் அலங்காரம், 5ஆம் நாள் மீனாட்சி அம்மன் கோலாட்ட அலங்காரத்தில் அருள் பாலித்தார். 6ஆம் நாள் மீனாட்சி அம்மன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தார். நவராத்திரி கொலு கலை விழாவின் 7ஆம் நாளில் அம்மன் மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். எட்டாம் நாள் சிவபூஜை திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பதுடன் நவராத்திரி கலைவிழா முடிவடைகிறது. வீணை இசை வழிபாடு மன்றம் சார்பில் 108 வீணை இசை வழிபாடும் நடந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.